சத்தியமூர்த்தி பவனில் போட்டி அணியினர் பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தங்கபாலு திட்டவட்டமாக கூறியிருப்பதைத் தொடர்ந்து காங்கிரஸில் உட்கட்சி மோதல் பெரிய அளவில் உருவெடுத்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு தமிழக காங்கிரசார் தயாராக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்கும் அதிகாரம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவராகிய தனக்கும் மட்டுமே உள்ளது என்றும், EVKS இளங்கோவன், யுவராஜ் போன்றவர் எந்தவித அதிகாரமும் இல்லாதவர்கள் என்பதால் அவர்களின் கருத்துக்களை கட்சியினர் பொருட்படுத்த தேவையில்லை என்றும் தங்கபாலு கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் சம்பந்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மட்டுமே கொள்கை முடிவில் அறிவிக்க முடியும். அதுவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி காட்டும் வழிகாட்டலின் பேரில் நானே நடக்க முடியும். எனக்கு அப்புறம் இருக்கிற மற்றவர்கள் தன்னிச்சையாக எடுக்கும் முடிவுகள் காங்கிரஸ் கட்சியை கட்டுப்படுத்தாது. தன்னால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் பொதுக்குழு கூட்டம் என்ற பெயரில் கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் தங்கபாலு கூறினார். தமிழ்நாட்டில் இப்பொழுது பொதுக்குழு என்று ஒன்று இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுக்குழு காலாவதியாகிவிட்டது. அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாரும் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் இல்லை. இதுதான் யதார்த்த நிலை. காங்கிரஸ் பெயரை தவறாக பயன்படுத்தும் சில சமூக விரோதிகளும், காங்கிரஸ் கட்சி கலாச்சாரத்தில் பங்கு கொள்ளாத சில பேர்களும் தொடர்ந்து அறிவித்த நிலைப்பாட்டை கண்டித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அதற்கு பிறகு அவர்கள் திருந்தவில்லை என்பதால் கட்சி விட்டு நீக்கியிருக்கிறேன். தமிழக காங்கிரஸ் சார்பில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் என்று தங்கபாலு அறிவித்துள்ளார். அதே நாளில் சத்தியமூர்த்தி பவனில் பொதுக்குழு கூட்டம் நடத்தி தங்கபாலுவே வெளியேறு என்ற கோஷத்துடன் போட்டி பொதுக்குழு நடத்த எதிரணியினர் திட்டமிட்டு இருப்பதால் தமிழக காங்கிரஸில் உட்கட்சி மோதல் பெரிய அளவில் வெடித்துள்ளது.